முருகப்பெருமான் பற்றிய 50 தகவல்கள். 1. முருகனை பூஜிப்பதற்கு சிறப்பு பெற்ற தலங்கள் அறுபடை வீடுகள். திருத்தணி சுப்பிரமணிய முருகன் கோவில் சுவாமி கோயில் அறுபடை வீடுகளில் 5வது வீடாகும். 1. முருகன் என்றால் அழகன் என்று பொருள். ஓம் என்ற பிரணவத்தின் வடிவமாக நின்றவன் முருகன். தர்மத்தை நிலைநாட்ட வடிவம் கொண்டவன் முருகன். முருகனை அழித்த 6 பகைவர்கள் ஆணவம், கண்மம், குரோதம், லோபம், மதம், மாச்சரியம். முருகனை பூஜிப்பதற்கு சிறப்பு பெற்ற தலங்கள் அறுபடை வீடுகள். முருகனை பூஜிப்பதால் சிறப்பு பெற்ற தலங்கள் மயிலாடுதுறைக்கு அருகிலுள்ள திருவடைக்களி. இங்கு முருகப்பெருமானுக்கு பின்புறம் சிவலிங்கம் உள்ளது. குரா மரத்தடியில் முருகன் பூஜித்தது. அதுபோல் திருவேற்காட்டில் வேல மரத்தடியில் முருகன் பூஜித்த சிவலிங்கம் முருகனுக்கு முன்புறமாக உள்ளது. ஆடி மாதம் 4 திருக்கல்யாணம். ஆடி மாதம் திருக்கல்யாணம் நடைபெறும் விருத்தாசலம் பழமலைநாதர் திருக்கோவிலுக்கு வேலைப்பாடுகளுடன் கற்றாழிகளை எடுத்தவர் கண்டராதித்த சோழரின் துணைவியான செம்பியன் மாதேவியர் ராஜராஜ சோழனின் பெருமைமிகு பாட்டியார். இந்த விருத்தாசலத்தில் கோவில் கொண்டு அருள்பாலிக்கும் பழமலைநாதருக்கு 4 திசைகளிலும் காவலாக முருகப்பெருமானே உள்ளார். கொளிஞ்சியப்பர், வேடப்பர், வெண்மலையப்பர், கரும்பாயிரம் கொண்டாப்பர் என்று ஆண்கள் அழைக்கப்படுகிறார்கள். இதில் கொளிஞ்சியப்பர் கோவிலில் மூல விக்கிரகம் கிடையாது. வெறும் பீடத்தையே முருகனாக நினைத்து வணங்குவர். சிவனுக்கு 5 வில்வ இலை கிள்ளி வைத்து அர்ச்சித்தாலே சிவபேறு கிடைக்கும். சுப்பிரமணிய, திருச்செந்தூர், திருவடைக்களி ஆகிய இடங்களில் சிவபூஜை செய்து பேறு பெற்றார். 6 திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோவில் அறுபடை வீடுகளில் 5வது வீடாகும். இங்கு கோவில் கொண்டுள்ள மூலவரின் நெஞ்சில் சிறிய பள்ளம் இருக்கின்றது. சூரனை வதம் செய்யும் போது அவனோடு மோதியதால் இப்பள்ளம் ஏற்பட்டது. ஏலும் ஒரு சிறப்பாக 1,00,000 ருத்ராட்ச கொட்டையால் ஆன ருத்ராட்ச மண்டபத்தில் உற்சவர் வாசம் செய்கிறார். 7 செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் அதிகாலையில் குளித்து முடித்து தூய்மையுடன் ஸ்ரீ சுப்பிரமணிய அஷ்டகம் ஓத வேண்டும். இதனால் தோஷம் விலகி நன்மை உண்டாகும். 8 கந்தபுராணத்தில் வரும் சுப்பிரமணிய சோஸ்திரம் தினசரி அதிகாலையில் படிப்பவர்களது அனைத்து பாவங்களும் நிவர்த்தியாகும். பாவங்கள் விலகி சகலவிதமான நன்மையும் இறுதியில் மோட்சமும் கிடைக்கும். செவ்வாய் தோஷம் உடையவர்கள் இதை படிக்க மிகவும் நன்மை பயக்கும். முருகப்பெருமானை வணங்க திதி, சஷ்டி, விசாகம், கார்த்திகை, திங்கள், செவ்வாய் உகந்த நாட்களாகும். 10 திருவையாறில் உள்ள முருகப்பெருமான் தனுசு சுப்பிரமணியம் வில்வேல் நாயனார் என்னும் பெயருக்கு ஏற்றாற்போல் வில் மற்றும் படைக்கலங்கள் அனைத்தையும் ஏந்தியவராக காட்சி கொடுக்கிறார். மேலும் இங்குள்ள ஆட்கொண்டா சந்நிதியில் சதா சர்வகாலமும் குங்கிலியம் புகைந்து கொண்டே இருக்கிறது. 11 செந்தமிழ் முருகனது கையை சார்ந்துள்ள உருவம் வள்ளி நாச்சியாருடையது. இதனால் வானுதல் கணவன் என்று பெயரிட்டு அழைக்கப்படுகிறார். 12 முருக கடவுளின் அடையாள பூ காந்தால் மலர். 13 கந்தசஷ்டி திருவிழா வேதியர், சைவர், முனிவரின் ஆகிய பெருமக்கள் எல்லோரும் மகிழ்ந்து ஏற்று கொண்டாடி வரும் திருவிழா ஆகும். 14 முருகப்பெருமானை முருகு, வனப்பு, எழில், ஏர், கவின், அழகு முதலிய சொற்களால் அழைக்கிறார்கள். 15 முருகன் பற்றிய பல செய்திகள் கோவிந்தையார் இளம்பகம், பதுமையார் இளம்பகம் ஆகிய 2லும் உள்ளன. 16 தமிழ் மண்ணில் முருகன் குறிஞ்சி நில கடவுள் என்றும் செந்நிற மேனியன், சேவர் கொடியோன், சூரியனுக்கு ஒப்பானவன் என்று பேசப்படுகிறார். 17 சென்னைக்கு அருகிலுள்ள சோழிங்கநல்லூர் செம்மாஞ்சேரி ஆசேவியல் கல்வி நிறுவனம் தமிழக வரலாற்று ஏடுகளை கொண்டும் பல்வேறு சான்றுகளை கொண்டும் முருக கடவுள் பற்றிய பலகோண ஆய்வுகளை நடத்தி உள்ளது. 18 நம் தமிழர்கள் பசிபிக், ரிசல்ட்ஸ், பிஜி, மடகஸ்கர் நாடுகளுக்குள் குடிபெயர்ந்து முருகனை அங்கே கொண்டு சென்று வணங்கி வந்துள்ளனர். 19 அகநானூற்றில் முருகன் என்ற பெயர் பல பாடல்களில் வருவதை பார்க்கலாம். 20 பஞ்சகலா மந்திரம், பஞ்சபிரம்ம மந்திரம், 3 சடங்க மந்திரம், 4 சமீதா மந்திரம், 5 மயில் மந்திரம் ஆகியவை முருகனுக்குரிய 5 மந்திரங்களாகும். 21 அக்னி தேவனையும் சூரனுடன் பிறப்பில் ஒன்றான கோழியையும் கொடியாக கொண்டவன் செந்தமிழ் முருகன்.
மலைகளில் குடிகொண்டுள்ள குமரனுக்கு சிலம்பன் என்றோர் பேர் உள்ளது. 23 விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவன் எம்பெருமாள். விசாகன் என்றால் மயிலில் சஞ்சரிப்பவன் என்பது பொருளாகும். 24 முருகன் வலது கரத்தில் உள்ளது தாமரை. அபயம், தண்டம், சக்தி, வஜ்ரம் சக்தி. திருமுருகனது இடகரத்தில் உள்ளது வஜ்ரம், சக்கரம், வஜ்ரம், வஜ்ர சூலம். 25 முருகனின் கோழி கொடிக்கு குக்குடம் என்றோர் பெயர் உண்டு. இந்த கோழியே வைகறை பொழுதில் ஓங்கார மந்திரத்தை ஒளி வடிவில் உணர்த்துவதாகும். 26 கௌமாரன் எனப்படும் முருகனுடைய பெண் அங்கமாக கௌமாரி என்ற தேவி சப்த மாதருள் குறிப்பிடப்படுகிறாள். 27 முருகன் கங்கையால் தாங்கப்பட்டான். இதனால் காங்கேயன் என்ற பெயர் பெற்றான். சரவண பொய்யில் உதித்தான். ஆகியால் சரவண பவன் என்று அழைக்கப்பட்டான். கார்த்திகை மகிழரால் வளர்க்கப்பட்டதால் கார்த்திகேயன் என்ற சக்தியினால் 6 உருவமும் ஒரு உருவமும் ஆக்கப்பட்டதால் கந்தன் என்று பெயர் கொண்டான். 28 குமரக்கோட்டம் என்பதே சண்முக பெருமானின் வாஸ்தலமாகும். இது காஞ்சிபுரத்தில் உள்ளது. 29 அழகன் முருகனின் வேறு பெயர்கள்: வேலன், கந்தன், சுப்பிரமணியன், கார்த்திகேயன், சரவணபவன், குமரன், சண்மகன், தாராகரி, கிரௌஞ்சு போதனன், சக்திதரன், தேவசேனாபதி, சேனாபதி, காகவாகனன், மயில் வாகனன், சேனாளி, பிரம்மசாஸ்தா, பாலசுவாமி, சிகிவாகனன், வள்ளி கல்யாண சுந்தரன், அக்னிஜாதன், சாரபேயன், குகன், பிரம்மச்சாரி, தேசிகன், காங்கேயன் என்பனவாகும். 30 இயற்கை அழகினில் கோவில் அமைத்து இறை வழிபாட்டுக்கு நாயகனாக முருகனையே தோற்றுவித்தான் பழந்தமிழன் என்பது சங்ககால செய்தி. 31 நெல்லை சீமையில் பிறந்த சைவக்குடி பெருமக்களுக்கு செந்தமிழ் முருகன் வழிபாடு கடவுளாக உள்ளார். 32 குறிஞ்சி நிலத்தின் கடவுளாக சொல்லப்படுகின்றார் முருகன். சேயோன் மேய மைவரை உலகமும் என்று அகத்திணையில் செய்யுள் வலியுறுத்துகின்றது. 33 அக்னி, இந்தியன், வருணன், பிரகஸ்பதி, ஹிரண்யகர்ப்பம் ஆகியோரின் கூட்டுக்கலவையே கந்தகுமாரன் ஆவார். 34 ஆரிய வழிபாட்டு முறையில் குமாரன், கந்தன், கார்த்திகேயன், சுப்பிரமணியன் என்று அழைக்கப்படுகின்றான். 35 ரிக்வேதத்தில் பிரம்மத்தின் வெளிப்பாடாய் சுப்பிரமணியோம் என்று மும்முறை சொல்லப்படுகின்றது. 36 முருகனை வழிபட சரவணபவ, குமாராய நம என 2 உகந்த திருமந்திரங்களாகும். 37 பிரம்மனை விடுவிக்க வந்த சிவபெருமானிடம் ஓம் எனும் பிரணவ பொருள் உணர்த்திய திருத்தலம் சுவாமி மலையாகும். 38 பராசக்தி, ஆதிசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி, இச்சாசக்தி, குடிலாசக்தி என்கின்ற 6 சக்திகளையும் உடையது 6 முகம். 39 மந்திரம், பதம், வண்ணம், புவனம், கலை, தத்துவம் என 6 அத்துவாக்களே 6 முகம். பொருள், வீரியம், புகழ், திருநாணம், வைராகியம் என்கின்ற 6 குணங்களே 6 முகம். 40 பல்லவ மன்னர்கள் முருகனை பரமபாகவதன், பரம மகேஸ்வரன், பரம வைஷ்ணவன், பிரம்மண்யன் என்று அழைத்தார்கள். 41 முருகன் எழுந்தறியுள்ள குன்றுகள்: 1 திருமலை, 2 இளஞ்சி, 3 சிவகிரி, 4 மயிலம், 5 திருத்தணிகை, 6 வள்ளிமலை, 7 திருவேங்கடம், 8 விராலிமலை, 9 கஞ்சமலை, 10 தேனிமலை, 11 கொல்லிமலை, 12 மருதமலை, 13 அழகுமலை, 14 சுருளிமலை. முருகப்பெருமானுக்கு உகந்த மலர்கள்: 42 முல்லை, சாமந்தி, ரோஜா, காந்தல் முதலியவாகும். 43 முருகப்பெருமான் வில்லும் அம்பும் ஏந்தி காட்சியளிக்கின்ற இடம் திருவையாறு. 44 முருகா என்ற சொல்லில் மூ என்பது முகுந்தனையும், ரூ என்ற சொல் ருத்ரனையும், கா என்ற சொல் கமலாசன் என்ற பிரம்மாவனையும் குறிக்கும். 45 முருகனை ஒரு முறையே வலம் வருதல் வேண்டும். 46 திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் மூலவருக்கு அபிஷேகம் செய்யப்படுவதில்லை. 47 காஞ்சியில் உள்ள குமரக்கோட்டத்தில் கந்தபுராணம் அரங்கேற்றம் செய்யப்பட்டது. 48
முருக உபாசனைக்கு உதவும் மந்திரம் சுப்பிரமணிய பஞ்ச தாட்சாத்திரி ஆகும். 49. முருகனுக்கு உருவமில்லாத கோயில் விருத்தாசலத்தில் உள்ளது. பெயர் கொளிஞ்சியப்பர். அருவுருவ நிலை பிரார்த்தனை தலம் என இதனை கூறுவார்கள். 50. கந்தசஷ்டி கவசத்தை எழுதியவர் தேவராயன் ஆவார். முருகனை பற்றி 50 அரிய தகவல்களை உங்களுக்கு சொன்னதற்கு நான் மிகவும் பெருமைப்படுகிறேன், கொடுத்து வைத்துள்ளேன் என்று சொல்லலாம். ஆதலால் முருகப்பெருமானை பற்றி 5 தகவல்களையும் நீங்கள் படித்து தெரிந்து அறிந்து கொள்ளுங்கள். பல பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுஜாதா ஆன்மீக கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்பினோர் கைவிடப்படார்.